Hi guys, welcome back to our channel CA Shorts with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 22ஓட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். Gujarat High Court to become first High Court in India to allow public viewing of proceedings launched by CJI NV Ramana. அதாச்சும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே பப்ளிக் வந்து வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஹை கோர்ட் அப்படின்னா குஜராத். ஓகேவா, குஜராத் ஹை கோர்ட் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போட்டிருக்காங்க. ஓகேவா, இது யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV ரமணா அவங்க வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து குஜராத்தோட ஜட்ஜி யார் அப்படின்னா அதாச்சும் விக்ரம் நாத். ஓகேவா, விக்ரம் நாத்தா குஜராத் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். HDFC Ergo General Insurance launched a new health insurance policy named Optima Secure. அதாச்சும் HDFC Ergo General Insurance வந்து ஒரு பாலிசியை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதாச்சும் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி. ஓகேவா, நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை தான் லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா ஆப்டிமா செக்யூர். ஓகேவா, இது எதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பிளான்ஸோட வேல்யூஸ் வந்து ரீடிஃபைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு HDFC Ergo ஜென்ரல் இன்சூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அதோட MD and CEO யார் அப்படின்னா ரிதேஷ் குமார். ஓகே, கேட் நியூஸ் போகலாம். RBI launched 2 quarterly surveys on manufacturing and service sector. அச்சும் RBI வந்து ஒரு சர்வே கொண்டு வந்திருக்காங்க, ஒரு 2 சர்வே கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா குவார்டர்லி பேசிஸில் வந்து இந்த சர்வே கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டாருக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் IOSனா இண்டஸ்ட்ரியல் அவுட்லுக் சர்வே, இது வந்து மேனுஃபேக்சர் செக்டாருக்கு வேண்டி கொண்டு வந்தது. அதேமாதிரி SIOS சர்வீசஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவுட்லுக் சர்வே, இது வந்து சர்வீஸ் செக்டாருக்கு வேண்டி கொண்டு வந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் RBIயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. RBIயோட கவர்னர் யார் அப்படின்னா சக்தி காந்தா தாஸ். கட் நியூஸ் போகலாம். Insolvency and Bankruptcy Board of India amended the IBBA regulations 2016 to enhance the discipline, transparency and accountability in corporate insolvency proceedings. ஆக்சுவலி இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா IBBA ரெகுலேஷன்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. IBBA அப்படின்னா இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அந்த ரெகுலேஷன்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆக்சுவலி கார்ப்பரேட் இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸ் இருக்கலாம், அதில் வந்து டிசிப்ளின் அதோட டிரான்ஸ்பரன்சி அது எல்லாமே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதோட சேர்மன் யார் அப்படின்னா MS சாஹூ. ஓகேவா, கேட் நியூஸ் போகலாம். நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட் issued operational guidelines for the INR 50,000 crore loan guarantee scheme for COVID-19 affected sectors. ஆச்சும் இந்த லோன் கேரண்டி ஸ்கீம் வந்து COVID-19 அஃபெக்டட் செக்டருக்கு கொடுக்க போகிறாங்க. அதாச்சும் எவ்வளோ அமௌண்ட்னா 50,000 crore லோன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஓகேவா, இதை இஷ்யூ பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் இருக்கும்ல, அதை வந்து நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அதாச்சும் அந்த லோன் அமௌண்ட் வந்து எப்படி எவ்வளோ கொடுக்கணும், என்ன இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கணும், அந்த மாதிரிப்பட்ட கைட்லைன்ஸ் எல்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா இம்ப்ரூவ் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நான் மெட்ரோ ஏரியாஸ் இருக்கும்ல அங்கே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. கட் நியூஸ் போகலாம். NSDL Payment Bank partnered with Multilink to boost the banking facilities in rural and semi-urban areas of India through new banking system. ஆக்சுவலி NSDL பேமெண்ட் பேங்க் வந்து மல்டிலிங்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா பேங்கிங் ஃபெசிலிட்டி, அதாச்சும் ரூரல் ஏரியா செமி அர்பன் ஏரியாஸ் எல்லாம் இருக்கும்ல அங்கே வந்து பேங்கிங் ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இது எது வழியாக இது இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நியூ பேங்கிங் சிஸ்டம் மூலமாக வந்து இதை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. கட் நியூஸ் போகலாம். UGRO Capital made co-lending partnership with BOB to lend MSMEs. ஆச்சு UGRO கேபிட்டலும் பேங்க் ஆஃப் பரோடாவும் சேர்ந்து ஒரு கோலெண்டிங் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா MSMEs ஆச்சும் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப்க்கு கீழே ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு கோலெண்டிங் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா பிரதாம்.
இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 1000 crore மேலே வந்து லோன் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஓவர் 1000 crore வந்து அவங்க லோன் டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா வடோதரா, குஜராத். அதோட எம்டி அண்ட் சிஓ யாருன்னா சஞ்சீவ் சதா. கண்டினியூஸ் போகலாம். Kerala Bank launched a new loan scheme named Kerala Bank Samakra to support infrastructure development. ஆக்சுவலி கேரளா பேங்க் வந்து ஒரு நியூ லோன் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா கேரளா பேங்க் சமாக்ரா. ஓகேவா, இது எதுக்கு வேண்டி அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். NSC Foundation has launched an innovative program called Kavach in partnership with UNICEF and Niti Aayog. ஆக்சுவலி NSC ஃபவுண்டேஷன், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இனோவேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் தான் கவாச். கவாச் அப்படின்னா COVID-19 அண்ட் வேக்சினேஷன் அசிஸ்டன்ஸ் கேம்பெயின் ஃபார் ஹெல்த். ஓகேவா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. இது வந்து யாரோட பார்ட்னர்ஷிப் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா யூனிசெஃப் அண்ட் நிதி ஆயோக்கோட பார்ட்னர்ஷிப் மூலமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் ஃப்ளாக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஃபார் டெலிவரி டு த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஆக்சுவலி பாரத் டைனமிக் இவங்க இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இதை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். சைனா அன்வீல்ஸ் நியூ மெக்லவ் ட்ரெயின், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள். ஆக்சுவலி சைனா வந்து மெக்லவ் அப்படிங்கிற ட்ரெயினை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அன்வீல் பண்ணியிருக்காங்க. இது வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் வெஹிக்கிள். ஓகேவா, ரொம்ப ஸ்பீடாக போகும். அதாச்சும் 600 km/h போகும். ஓகேவா, இது மெக்லவ் ட்ரெயின் அப்படின்னா பாருங்கள், மெக்லவ் அப்படின்னா மேக்னெட்டிக் லெவிட்டேஷன். ஓகேவா, மேக்னெட்டிக் லெவிட்டேஷன் இது என்ன பண்ணோம் அப்படின்னா அதாச்சும் இந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ராக்குக்குமே எந்த ஒரு காண்டக்டும் இருக்காது. ஃபுல்லாகவே மேக்னெட்டிக்கில் இருக்கனால அதாச்சும் அதோட வீல்ஸை வந்து ரிப்பல் பண்ணி விடும். அதனால் அந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ராக்குக்குமே எந்த ஒரு காண்டக்டும் இருக்காது. அதனால் அது ரொம்ப ஸ்பீடாக போகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சைனாவோட கேபிட்டல் என்ன அப்படின்னா பீஜிங். சைனாவோட கரன்சி என்னென்னா ரென்மின்பி. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். தமிழ்நாடு receives INR 28,508 crore investment commitments from 49 projects during the Investment Conclave 2021 held in Chennai. அச்சும் சென்னையில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2021 இந்த இது நடந்திருக்கு. இதில் வந்து ஒரு 49 ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக 28,508 crore இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வேண்டி அப்படின்னா 2030 வந்து தமிழ்நாடு வந்து $1 trillion எக்கனாமியாக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த கான்க்ளேவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடோட சிஎம் யார் அப்படின்னா MK ஸ்டாலின். தமிழ்நாடோட கவர்னர் யாருன்னா பன்வாரிலால் புரோஹித். ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். Brisbane was announced as the host of the 2032 Olympics. ஆக்சுவலி 2032 ஒலிம்பிக்ஸ் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பிரிஸ்பான். ஓகேவா, இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இது வந்து தேர்டாக வந்து ஆஸ்திரேலியன் கண்ட்ரி வந்து ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒலிம்பிக்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து US மட்டும்தான் ஒலிம்பிக்ஸை வந்து 3 times ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து இதை ஹோஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களும் இது 3 times வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்துடும். ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். டர்க்கி அசர்பைஜான் ஹோல்டு ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரில்ஸ் இன் பக்கு. ஆக்சுவலி டர்க்கியும் அசர்பைஜானும் சேர்ந்து ஒரு மிலிட்ரி ட்ரில் இது பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பக்கு. அதாச்சும் அசர்பைஜானோட கேபிட்டல் பக்குல நடந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டர்க்கியோட கேபிட்டல் அங்காரா, அதோட கரன்சி என்ன அப்படின்னா லிரா. ஓகேவா, அசர்பைஜானோட கேபிட்டல் பக்கு, அதோட கரன்சி என்ன அப்படின்னா மேனட். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Indian women's football team forward Bala Devi has been named the Women's Footballer of the Year 2020-2021. ஆச்சும் உமன்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் 2020லேருந்து 2021 யார் அப்படின்னா பாலாதேவி. இவங்க யார் அப்படின்னு பாருங்கள், இந்தியன் உமன்ஸ் ஃபுட்பால் டீம் ஃபார்வர்டு இவங்க தான் இதை அதாச்சும் உமன்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா மணிப்பூரை சேர்ந்தவங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் யார் அப்படின்னா சந்தேஷ் ஜின்கன் அவங்க வந்து மென்ஸ் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர். இவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படின்னா சண்டிகாரை சேர்ந்தவங்க. ஓகேவா, இதை வந்து யார் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பிளேயர்ஸ் எல்லாம் யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அவங்க தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜிங் பிளேயர் அதில் வந்து மென் யார் அப்படின்னா சுரேஷ் சிங் வாங்ஜன் அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. உமனில் யார் இருக்கா அப்படின்னா மனிஷா கல்யாண் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம்.
India's Vishwanathan Anand won the no castling World Masters event of the Sparkassen Trophy held at Dortmund, Germany. ஆக்சுவல் ஸ்பார்க்கசன் ட்ராஃபி வந்து ஜெர்மனியில் நடந்திருக்கு. இதில் வந்து யார் இந்தியாவோட விஸ்வநாத ஆனந்த் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அட்ரஸஸ் த வேர்ல்ட் யூனிவர்சிட்டி சமிட் 2021. ஆக்சுவல் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சமிட் 2021 வந்து யார் அட்ரஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட யூனியன் மினிஸ்டர் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் அப்படின்னா தர்மேந்திர பிரதான் அவங்களும் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி, சோனிபட், ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சமிட்டோட தீம் என்ன அப்படின்னு பாருங்கள். யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த ஃபியூச்சர், பில்டிங் இன்ஸ்டிடியூஷனல் ரீசலன்ஸ், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கம்யூனிட்டி இம்பேக்ட். இந்த தீமையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, கண்டினியூஸ் போகலாம். எ புக் டைட்டில் த ஸ்ட்ரேஞ்சர் இன் த மிரர், பாலிவுட் ஃபிலிம்மேக்கர் ராகேஷ் ஓம் பிரகாஷ் டிபியூட் புக் அண்ட் கோஆதர்டு பை ரீட்டா ராமமூர்த்தி குப்தா. ஆச்சும் த ஸ்ட்ரேஞ்சர் இன் த மிரர் அப்படிங்கிற புக் வந்து யாரோட புக் அப்படின்னா ராகேஷ் ஓம் பிரகாஷ் அவங்களோட ஒரு புக்கு. ஓகேவா, அவங்க யார் அப்படின்னா ஒரு பாலிவுட் ஃபிலிம் மேக்கர், அவங்களோட புக்கு தான் இது. இது யார் எழுதியிருக்கா அப்படின்னா அவங்க கூட ஒரு கோஆதர் யாருன்னா ரீட்டா ராமமூர்த்தி குப்தா இவங்களும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். எ புக் டைட்டில் பேங்க் வித் அ சோல் இக்விட்டாஸ், ஆதர்ட் பை C.K. கரியாலி. அதாச்சும் பேங்க் வித் அ சோல் இக்விட்டாஸ் அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா C.K. கரியாலி அவங்க எழுதியிருக்காங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா துவ்ரி சுப்ராவோ அப்படிங்கிறவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ஆர்பிஐயோட ஃபார்மர் கவர்னர். ஓகேவா, ஆர்பிஐயோட ஃபார்மர் கவர்னர் துவ்ரி சுப்ராவோ அவங்க தான் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் போகலாம். ஆமன் குலியா அண்ட் சாஹர் ஜக்லான் பிகிம் காடன் வேர்ல்ட் சாம்பியன்ஸ். அதாச்சும் ஆமன் குலியா அதே மாதிரி சாஹர் ஜாக்லான் இவங்க ரெண்டு பேருமே யார் அப்படின்னா ஒரு ரெஸ்லர். ஓகேவா, இவங்க வந்து ஆமன் குலியா அவங்க வந்து 48 kg கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சாஹர் ஜாக்லான் இவங்க வந்து 80 kgயில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகியிருக்காங்க. ஓகேவா, இந்த கேடட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா புத்தாபெஸ்ட் ஹங்கேரியில் நடந்திருக்கு. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். ரினவுண்ட் தியேட்டர் பர்சனாலிட்டி அண்ட் லிட்ரேச்சர் உர்மில் குமார் தப்லியால் பாஸ்ட் அவே. ஆச்சும் உர்மில் குமார் தப்லியால் இவங்க வந்து ஒரு தியேட்டர் பர்சனாலிட்டி, அதே மாதிரி ஒரு லிட்ரேச்சர், இவங்க வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.